பெரியவர்களே, வாழ்வில் இது ஒரு பெரிய தவம். இந்த தவம் இருந்தால் தான் எத்தனை கோடி சொந்த ஊர்ல சொந்த இடத்துல ஒரு வீடு கட்டணுங்கிறது 21 தலைமுறையில செய்த புண்ணியத்தின் பயனாக தான் அமையணும். அந்த வீடு கட்டி அந்த ஆயுளை நீடித்து அவங்க வாழ்வாங்கு வாழணும்னா இறைவனுடைய கருணை இருக்கணும். அதில் நம்ம கட்டின கோயிலுக்கு நம்ம யாரும் வந்து கும்பாபிஷேகம் பண்ணக்கூடாது. நம்ம வீட்டுக்கு நம்ம கோயிலுக்கு நாம தான் கும்பாபிஷேகம் பண்ணணும். அதனால் இந்த வீட்டை படைத்த விஸ்வகர்மாவாக இறைவன் பிரம்மதேவனாக அவரை படைத்திருக்கிறார். அவர் மூலிமா இந்த கோயிலை உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்கிறார். அதனால் எனக்கும் அவர் ஞாபகமாக நாம் வைத்துக் கொள்வோம். அதனால் அதுதான் பொன்னியுடைய முதல் சொல்லுவாங்க. இந்த வீட்டின் பிள்ளை யார், இந்த பிள்ளை யாருப்பா, இந்த பிள்ளை யார் அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த பிள்ளை யார், அவர் கையில் இருக்காரு, இந்த பிள்ளை யார், இந்த தெருவில் இந்த பிள்ளை யாருப்பா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அதனால இந்த பிள்ளை யார் அவர். இந்த குடும்பத்தின் குத்துவிளக்கு இந்த பொண்ணு தான். அதனால இந்த குடும்பத்தின் குத்துவிளக்காக இனி பிறந்த பொண்ணு இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்து இப்போ இந்த பொண்ணு பிறந்த பொண்ணாயிடும். அதனால இப்பொழுது அம்மையப்பர் திருக்குறளை இடமாக கொண்டு எழுந்தருள்கின்ற வண்ணம் அதை பொறுமையாக கொண்டு வந்து தீர்த்தமிடுகின்ற வழிபாடு நடைபெறும். அமைதியாக எல்லாரும் மேலே எல்லாரும் வரணும். தீர்த்தம் விட்ட உடனே மீண்டும் ஈசான மலைக்கு வந்து தீர்த்தம் விடுவோம். எல்லாரும் கீழே வந்துடலாம். அந்த தீர்த்தம் விடுகிற போது எல்லாரும் வர வேண்டுமா அம்மோடு கேட்டுக்கொள்வோம். வாத்தியம்